அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை சந்திரன் கேது. சந்திரன் கேதுவை பொறுத்த வரைக்கும் சந்திரன்கிறது மனம், சந்திரன்கிறது உடல், கேதுங்கிறது ஒரு இறுக்கம், பிரிவினை, விரக்தி, இதெல்லாம் கேது கொடுக்கும். அப்போ இந்த சந்திரன் கேது கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு மன இறுக்கம் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். மன இறுக்கம், எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையா பேச மாட்டாங்க, எந்த ஒரு செயல்பாடுகளும் வெளிப்படைத்தன்மையோட இருக்காது. இப்ப யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா கூட அதை இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கணுன்ற எண்ணம் இருக்காது. தனக்குள்ளேயே அதை யோசிச்சுக்கிட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள முழுமையா போயிடுவாங்க. சந்திரன் கேது கிரக சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் சடனா அவங்க தன்னை தாழ்த்திக்குவாங்க. நான் அப்படித்தான், என்னை குறை சொல்லிட்டீங்கல்ல, நான் அப்படித்தான், இப்போ நான் எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன். நான் வடிவேல் சொல்ற மாதிரி நான் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேங்கிற மாதிரி நான் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தன்னைத்தானே தாழ்த்திக்கக்கூடிய நிலைக்கு மிக எளிதில் சென்றுவாங்க. இவங்களுக்கு எப்பவுமே மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். தாயாருக்கு விடை தெரியாத, அதாவது கண்டுபிடிக்க முடியாத நோய் இருக்கும். எந்த செக்கப் போனாலும் என்ன பண்ணாலும் எந்த ஒரு இதுலையும் கண்டுபிடிக்க முடியாது ஈஸியாக. அந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்க வழிபாட்டு முறைகள் பொறுத்த வரைக்கும் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போய் அங்கே தாமரை வாங்கிட்டு போய் அந்த தெய்வத்துக்கு சாற்றி வழிபட்டு வரும் பொழுது மிகச்சிறந்த ஒரு நற்பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. அதாவது அந்த தாமரையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கையாலேயே அந்த தாமரை இதழ்களை விரித்து அவங்கக்கிட்ட கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த மனசு அந்த தாமரை எப்படி மலர்கிறதோ அதுபோல் அவர்களுடைய மன இறுக்கத்திலிருந்து வெளியில் வருவாங்க. அந்த தாமரை விரிவடைவது போல அவர்களுடைய மன இறுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். ஸோ இதை தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு வரும் பொழுது மிகச்சிறந்த ஒரு நற்பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி.